ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பில்ட் மை ஹோம் அப்படின்றது புது சீரியஸ், அதாவது மைண்ட் கிராஃப்டில் ஆரம்பிக்க போகிறோம். இது உண்மையான மைண்ட் கிராஃப்டான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நான் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நிறையா சர்ச் பண்ணேன் மைண்ட் கிராஃப்ட்டு ட்ரையல் தான் வந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போதைக்கு ட்ரையல் தேவையில்லை. எனக்கு வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி ஒரு கேமு வேணுன்றதுக்காக ஒரு கேம் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுதான் மைண்ட் கிராஃப்ட் அன்அஃபிஷியல். அதனால் இப்போ நம்ம, அதாவது இது மைண்ட் கிராஃப்ட் கிடையாது, ஆனால் மைண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்கும். இல்லை நம்ம வீடு கட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். சரி வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஃபார் 200 சப்ஸ்கிரைபர்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல லேண்டு பார்த்தீங்கன்னா பார்க்கணும் guys. இந்த இடத்துல கட்டலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இடம் பார்க்கணும். நான் இப்போ அதை தான் தேடிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். நீங்களே என் கூட வந்து தேடுங்க. என்னது ஒர்க் ஷாப்பா? ஒர்க் ஷாப் நான் இல்லை வந்து நான் அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு ஒயிட் கலரில் அங்கே ஒரு ரெட் கலரில் ஃப்ளாக் இருக்குல்ல, கீழே ஒயிட் கலரில் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நான் கட்டினது தான். பார்த்தீங்கன்னா பார்க்க அப்படியே சுரங்க பாதை மாதிரியே இருக்கும். சுரங்க பாதைன்னா என்ன சொல்கிறது, ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ வேணால் நம்ம உள்ளே போக தேவையில்ல, வேணால் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். அதே மாதிரி ஷேரும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். அங்கே ஒரு குதிரை இருக்குது, அது மேலே ஏற முடியும். ஓகே, இதை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது போல. ரிமூவ் பண்ணால் இங்கே கட்டலாம்னு நினச்சேன். சரி விடுங்க, வேறு எங்கன்னா பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த இடத்துல கட்டலாம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன வீடு கட்டுற மாதிரி இடம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கட்டலாம். இது வேணால் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன்று இருக்குது கைஸ், அது வேணால் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதை கொடுத்துட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு, என்ன சொல்கிறது, நல்லா கட்டணும். அது வரைக்கும் ஓகே, நம்ம இப்போ ஒரு ஓட்டை போட்டு வச்சு அதனால் அதை கொஞ்சம் அடைச்சிட்டு அப்படியே கட்ட ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி அப்படியே போடணும் கைஸ். அப்படியே அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வரணும். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம ஒரு வழியாக பாதி முடிச்சிட்டோம், பாதி முடிக்க போகிறோம். இது முடிச்சு இன்னும் நிறையா ப்ராசஸ் இருக்குது, அதெல்லாம் பண்ணிடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போதைக்கு குட்டி வீடாக கட்டுவோம். அதுக்கப்புறம் டே 1 டே 2 அப்படின்னு போகும்போது நம்மளால் பெரிய பெரிய வீடாக கட்டுவோம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதுக்கு கீழே ஃப்ளோர் மாதிரி போடணும், அதை போடுவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே போவோம். அப்புறம் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வர்றதே இல்லை, ஏன்னு கேட்கலாம் நீங்கள். கொஞ்சம் அப்படி தான். ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூலு எக்ஸாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதெல்லாம் சேர்த்து படிக்கிறதுனால கேம்லாம் நான் பார்த்திங்கன்னா அவ்வளோ விளாட்றதே இல்லை. ஏதாச்சும் எடிட் பண்ணி போட்டுட்ருப்பேன். அப்புறம் நான் இப்போலாம் வந்து ரொம்ப எடிக்டர் ஆகிட்டேன் கைஸ். நான் வந்து இப்போலாம் நிறைய எடிட் பண்ணி போடுறதுனால எனக்கு ஃபுல் வீடியோ போடுறதுக்கே சுத்தமாக டைம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, டேய் நீ ரோப்ளாக்ஸ் போடுற அப்படின்னு இன்னொருத்தவன் சொல்கிறான். இன்னொருத்தவனானே நீ கிராணி போடுற அப்படின்றான். எந்த கேம் போடுறதே இல்லை, போடுறதுனே தெரில. அப்போ தான் தெரிஞ்சிச்சு நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஒரு வீடியோ பில்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு. அதனால தான் இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணிக்கோங்க, அது போதும் எனக்கு. சரி வாங்க, அப்படியே இதை முடிக்க போகிறோம். நம்ம இதை மட்டும் முடிச்சுட்டா அவ்வளோதான். ஓகே, அப்படியே முடிச்சுட்டே வருவோம். நான் என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கேன்னா வந்து இதை கட்டிட்டு சைடில் இந்த 4 பக்கமும் நல்லா ஒரு நீட்டாக இதே பிளாக்கை வச்சு கட்டிட்டு நடுவில் வந்து கிளாஸை வச்சு இது பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். அதுதான் நம்மளோட பிளானு. அதை மட்டும் பண்ணிட்டோன்னா நல்லா இருக்கும்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஐயோ, சரி இங்கே ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வருவோம். அப்படியே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே, அவ்வளோதான், இப்போ முடிஞ்சிச்சு. அங்கேருந்து இப்போ ஆரம்பிப்போம். அப்படியே 1 2 3 2 4. சரி, இதை நம்ம அப்புறமா பார்த்துப்போம். இப்போ அந்த பக்கம் போவோம். 1 2 இதுலேயும் வைக்க முடியலையா? சரி, இதே அப்புறமா பார்த்துப்போம். நைஸ், எனக்கு தெரிஞ்சு இதை மேலே எகிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு 2 வைப்போம். இதுக்கு 1 மேலே 1, அவ்வளோதான். அப்படியே இங்கே 1 மேலே 1, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ போய் அங்கே நின்று கிளாஸ் எடுக்கும். இருங்க, இதை கொடுத்து கிளாஸ் கொடுத்தாச்சு. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் கீழே லாஸ்ட்டாக, அதுதான் இப்போ நம்ம கொடுக்க போகிறது. கிளாஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ கொடுத்துட்டே வருவோம். ஓ சாரி கைஸ், நான் கேஸ் கொடுக்கல, அந்த மரக்கட்டை இருக்குல்ல அதான் கொடுத்தேன். சரி, இப்போ தான் நம்ம கிளாஸ் கொடுத்தாச்சு. டே 1 2 3 4. எனக்கு இந்த கண்ட்ரோலே சரியாக வர மாட்டேங்குது. சரி, அவ்வளோதான், முடிச்சுக்கிட்டே வரும். இந்த ரோ முடிச்சுட்டு நிறையா இன்னும் முடிக்கணும். 1 அவ்வளோதான். 1 2 3. இந்த கண்ட்ரோல் இருக்கே, சரி விடுங்க, அதை எடுத்துகிட்டு அப்படியே இன்னொன்று மேலே கட்டுவோம். 1 2 3
ஒருவேளை நம்ம தூரத்தில் இருக்கிறதுனால தான் 2 ஃபார்னு காமிக்குதோ. இருங்க கிட்ட போய் பண்ணலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே என்னது அது? சரிங்க, இப்போ நம்ம இந்த பிளாக் வைக்க முடியுதான்னு பார்ப்போம். இருங்க, வேறு பிளாக் வைக்க முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். என்ன இந்த மரக்கட்டை மட்டும் வைக்க முடியுது. எப்படாது? இருங்க கைஸ், நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். இது எப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா மேலே எகிரி பண்ணணும் கைஸ். அதுதான் பார்த்தேன். ஆனால் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இன்னொன்று போடுவோம். இன்னொன்று, அப்புறம் இன்னும் ஒன்று. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே அதுக்கு எகிரி நேராக குதிக்கலாம் பார்த்தேன். சரி பரவாயில்ல. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, அப்படியே இங்கேருந்து அப்படியே குதிக்கலாம்னா ட்ரை பண்ணேன், ஆனால் பண்ண முடியல. சரி உங்க அப்படியே கிளாஸே அப்படியே கட்டிகிட்டு வருவோம். இல்லை ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அப்படியே கட்டிகிட்டே வருவோம். அப்படியே அங்கேருந்து குதிச்சு அப்படியே. ஐயோ, இந்த கண்ட்ரோல் வரமாட்டேங்குதுன்னு சொன்னல கைஸ். இதுதான் அது. சுத்தமாக வர மாட்டேங்குது கண்ட்ரோல். பரவாயில்ல விடுங்க. கேம் ப்ளே பண்ணுறதுக்காக எந்த கண்ட்ரோலில் இருந்தாலும் நான் பண்ணுவேன். நம்ம தான். ஓகே, இது எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டாச்சு. அப்படியே இன்னொன்று போடுவோம். இந்த லைனில் வந்து ஒன்று, ஒன்று, ஒன்று. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்த லைன் 1, 1, 1. இருங்க கைஸ், ரொம்ப நேரம் போவோம். நான் ஒரு கொஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போகிற இருக்க மாட்டேன் கைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணியாச்சு. ஓகே வாங்க, இதை மட்டும் லாஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதை கொடுத்துட்டு இதை கொடுத்துடணும். ஓகே, இங்கே ஒன்று இருக்கா? ஆச்சரியம். அப்படியே இதை கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நம்ம கிளாஸ் உள்ள வைக்கல, ஏன்னா அங்கே ஒரு டோர் கட்டணும். அதனால நம்ம இப்போதைக்கு இந்த ஒயிட் கலர் பிளாக்கை வச்சு மேலே கட்டுவோம் கைஸ். இதை எப்படி கட்டுறது? இருங்க, எனக்கு வரும். இருங்க பார்க்கலாம். அதை வந்து இந்த பக்கமாக இருந்து இல்லை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஐயோ, கீழே போயிடுச்சா? சரி, ஃபஸ்ட்டு அதை போய் கட்டிட்டு வருவோம். கீழே போவோம். பேசாமல் இங்கே ஒன்று வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோமா? இல்லை வேணாம். அங்கேருந்து வைக்கலான்னு பார்த்தா ஆனால் வைக்க முடியல. அப்படியே இதை எடுத்துகிட்டு மேலே ஒன்று. கைஸ், நம்ம இஷ்டம் கைஸ். எனக்கு புரிஞ்சிச்சு எப்படி வைக்கணும். ஆனால் கீழே இருந்து நமக்கு வராது. அதனால் இங்கேருந்து அப்படியே வச்சுட்டே போவோம். 1 இல்லை, இங்கேருந்து குதிக்க முடியல. ஒரு 3 போட்டால் அதுக்கப்புறம் குதிப்போம். ஓகே, குதிச்சாச்சு. இப்போ நம்ம கீழே இருக்கிறத எடுத்துடணும். அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கீழே இருக்கிறத எடுத்தாச்சு. நம்ம அங்கே ஒன்று பார்த்தோம்ல, அதை வந்து லாஸ்ட்டாக எடுத்துருவோம் கைஸ். ஏன்னா இப்போ எடுக்க முடியாது. சரி, அப்படியே பின்னாடி போய் அப்படியே இப்போ அதில் போடுவோம். அவ்வளோதான் கைஸ். நான் கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்ல மாட்டேன். இன்னும் முழுசாக கற்றுக்கல. சரி, அப்படியே பின்னாடி வந்துட்டு அப்படியே கட்டிக்கிட்டே வருவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே. ஷோ, இது வேறு ஒரு தொல்லையாக இருக்குது கைஸ் எனக்கு. விடுங்க. கைஸ், நாங்கள் கிளாஸ் கட்டவே இல்லை. இதுக்கு ஃபஸ்ட்டு கட்டிடுவோம் கிளாஸ். ஓகே, 2 ஃபார். இங்கேருந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அவ்வளோதான், இங்கே முடிஞ்சிச்சு. அப்படியே இங்கேருந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று குதிச்சு அப்படியே இங்கே கட்ட ஆரம்பிக்கும். 1, 2, 3. அவ்வளோதான். அப்படியே நான் கட்ட ஆரம்பிச்சிருப்பேன். ஆனால் டோர் வைக்கணும்ல, அதனால் அப்படியே இங்கேருந்து கட்டிகிட்டே வருவோம். இந்த கேப் போதுமா? இல்லை, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, இந்த கேப் போதும் கைஸ் டோருக்கு. அவ்வளோதான். ஓகே, அப்படியே இங்கே ஒன்று கொடுப்போம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு வைக்க முடியுமா இங்கேருந்தே? வச்சிட்டோம் கைஸ். ஓகே, இங்கேருந்து வைக்க முடியுதான்னு பார்க்கணும். ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து வச்சுட்டு வந்துட்டோம். நம்ம டோர் கட்டணும்ல அதனால். ஓகே விடுங்க. அப்படியே இங்கேருந்து. ஓகே, இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் சைஸு. ஆமாம், கரெக்டாக இருக்குது. அப்படியே இங்கெல்லாம் கட்டுவோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. கரெக்டாக இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. 1, 2, 1, 2, 1, 2, 1, 2. இங்கே அப்படியே 1, 2. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதையும் கட்டிட்டோம் கைஸ். இப்போ நம்ம இந்த ஒயிட் கலரை கட்ட ஆரம்பிப்போம். ஓகே. ஐயோ. ஓகே, இதை கொடுத்து இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அந்த சைட்லேருந்து ஆரம்பிப்போம். அப்படியே இங்கே ஒன்று. ஏங்க ஒரு நிமிஷம், ஒரு கிளிச் ஆகிடுச்சு. சரி, நம்மளோட அந்த கிளிச்சு பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. சரி, இப்போ அப்படியே கட்ட ஆரம்பிப்போம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே அடுத்த லைனில் ஆரம்பிப்போம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. 2 ஃபாரா? ஓகே, இங்கே ஒன்று. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதாவது 3 லைன் பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. அதான் முடிஞ்சிச்சுன்னு சொன்னேன். ஓகே, அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே அங்கேருந்து கட்டிகிட்டே வருவோம். 1, 2, 3, 4, 5, 6. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே இங்கேருந்து ஆரம்பிப்போம். 1 எங்கள் தூரத்துலேருந்து 1, 2, 3, 4, 5, 6. ஏற்றனே எனக்கு ஏற்றாடு. சரி விடுங்க. 1, 2. ஐயோ, அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டோம். 1, 2, 3, 2 ஃபார். 1, 2, 3, 4, 5, 6. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, இன்னும் பாதி தான் இருக்குது. இந்த பாதியும்
நம்ம சீக்கிரமாக முடிச்சிடணும் நம்பிக்கை இருக்குது. இந்த வீடை கட்டிட்டு அப்படியே அதுக்கு சைடில் காம்பவுண்ட் கட்டுவோம் கைஸ். அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த பக்கம் இருந்து பண்ணணும், அந்த பக்கம் இருந்து பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அப்படியே அடுத்த லைனு அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தோன்னா அவ்வளோதான். அப்படியே இந்த லைனை இதுலேயும் அப்படியே பண்ணிடுவோம் கைஸ். நம்ம எப்படியே முடிக்க போகிறோம். நம்ம இதை முடிச்சிட்டோன்னா நம்ம அப்படியே வீடியோ முடிச்சிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் இந்த வீடியோவை பார்க்க வைக்க மாட்டேன். ஏன்னா நான் டாப் அப் கேமிங், அதுக்காக ஃப்ரீ ஃபயர்லாம் விளாட மாட்டேன். இந்த மாதிரி கேம்ஸ் தான். ஓகே, இதை வந்து அப்படியே அடிக்கிட்டே போனோன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம கீழே போய் கைஸ் இந்த டோரு சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இந்த டோருக்கு இன்னும் இருட்டாக இருக்குது. சரி இங்கே ஒன்று வச்சுருவோம். ஓகே, இங்கே டோர் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது, அதனால் இங்கே 3த்தையும் எடுத்துருவோம். டோர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இங்கே ஒன்று போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். இப்போ தான் இப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இனிமேல். ஓகே விடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை எடுத்து இந்த காம்பவுண்ட் கட்டுற மாதிரி இருக்குல்ல. ஐயோ, ஓகே, இந்த லைட் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் கைஸ் பெருசாக. ஓகே, சரி லெவல் ரீச் பண்ணாதானா. சரி விடுங்க, இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, அதை கட்டுவோம். ஓகே, இந்த காம்பவுண்ட் எடுத்துகிட்டு போவோம். ஓகே, நாம் வந்து இங்கேருந்து கட்ட ஆரம்பிப்போம் கைஸ். 1 2 3. எதுக்கு நம்பர்லாம் எண்ணிக்கிட்டு அப்புறம் தப்பாக எண்ணிட்டோன்னா கமெண்ட்ஸில் வேறு கழுவி ஊற்றுவீங்க. சரி விடுங்க. ஆனால் 1. ஐயோ, திருப்பி என்ன இருக்காங்க கைஸ் நான். ஓகே, அப்படியே இங்கேருந்து இப்போ இந்த பக்கம் கண்டினியூ பண்ணுவோமா. ஓகே, இந்த பக்கமே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இந்த பக்கம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வருவோம். அப்படியே கொடுப்போம். ஓகே, இங்கேருந்து டோர் கண்டினியூ ஆகுது, அதனால் கொஞ்சம் தூரமாக வந்து இங்கேருந்து கொடுப்போம். அப்படியே இங்கே ஓகே, இங்கே ஐயோ இந்த பக்கம் திரும்பிச்சு. ஓகே, ஐயோ ரொம்ப கிட்ட இருக்கே. ஐயோ என்ன கைஸ் இது, இருங்க எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஓகே, இது இந்த பக்கம் கொடுத்து இப்போ அப்படியே இந்த பக்கம் கொடுப்போம், அவ்வளோதான். அப்படியே கட்டிகிட்டே வருவோம். கட்டிகிட்டே வந்தோன்னா அப்படியே முடிச்சிடலாம் கைஸ். ஐயோ அந்த இடத்துல ஒரு கேப் வேறு வந்துருச்சு. சரி விடுங்க, அதை அப்படியே கட்ட பார்ப்போம். ஐயோ ஓகே இருங்க ஒரே நிமிஷம். ஐயோ சரி விடுங்க, இதே எடுத்துருவோம். இதை எடுத்துட்டோன்னா பிரச்சனையே இருக்காது. இதை எடுத்துகிட்டு இதையும் எடுத்துருவோம். ஓகே, இப்போ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வருவோம். அவ்வளோதான், முடிக்க போகிறோம் கைஸ். இதை முடிச்சோன்னா வீடியோவையும் அவ்வளோதான். ஓகே, நம்ம அப்படியே முடிச்சுட்டே வருவோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது, வாங்க ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே சரி வாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வருவோம். இங்கே ஒன்று இந்த காம்பவுண்ட் மட்டும் முடிச்சோன்னா அங்கே ஒரு குழி இருக்குல்ல, அதை அடைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கா, அதனால் ஒரு தீப்பந்தத்தை வச்சுருவாங்க உள்ளே. அதுதான் நல்ல பிளான். ஓகே, இங்கே ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே இப்போ இங்கேருந்து இங்கே கொடுத்தோன்னா அவ்வளோதான் கைஸ். ஐயோ இது ஒரு பிரச்சனை கைஸ். ஓகே, ஐயோ இந்த கண்ட்ரோலே சத்தியமான வர மாட்டேங்குது. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போய் வீட்டு இருட்டாக இருக்கிறதுனால அங்கே ஒரு தீப்பந்தத்தை வச்சுட்டு வருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, என்ன பண்ணுறது, இருங்க எதனா இருக்கான்னு பார்ப்போம். தீப்பந்தத்தை வரும், என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது. சரி எதுவும் வேணாம், நம்ம இப்போதைக்கு இந்த தீப்பந்தமே வைக்க முடியுதான்னு பார்ப்போம். இது பண்ண முடியல, லெவல் ரீச் ஆகுமா. நம்ம இப்போதைக்கு லெவல் 1 தான் இருக்கும். சரி ஓகே வாங்க, இங்கே ஒன்று இங்கே போய் இங்கே ஒன்று இதை அடைக்கவே மறந்துட்டு பாருங்கண்ணா. இதை அடைச்சிருவோம். சரி இப்போ இது பண்ணி இங்கே ஒன்று சரி அங்கே தெரியாமல் வச்சுட்டேன், பரவாயில்ல விடுங்க, நல்லதாக இருக்கும். இங்கே எப்படி வச்சுருக்கோம் அதே மாதிரி இங்கே ஒன்று கைஸ். இது அசிங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இதை எடுத்துருவோம் கீழே இருக்கிறதா. சரி அவ்வளோதான், நம்ம வெளியில் போய் நம்மளோட வீடை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஐஸ் பா அங்கே சத்துறதுங்க, வீடுனா வீட்டுக்கு தாங்க. நம்ம டே 2ல் வந்து ஸ்டெப்பு அந்த சுரங்க பாதை ஒன்று சொன்னல, அதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரி பாய் கைஸ், இதோட சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.